ரயில்வே பிளாட்ஃபார்முக்கு ஒரு சின்ன பையன் ஒரு ஆளு கூட்டிட்டு வந்திருக்காரு. அவருக்கும் லேட் ஆயிடுச்சு. டபுள் டோர் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நீ இந்த டிக்கெட்டை வச்சு எப்படியாச்சும் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் கையில டிக்கெட்டை கொடுக்குறாரு. இந்த சின்ன பையனும் அதுல 9:45 போட்டிருக்கு. இதுல ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறேன். அந்த ஆளை காணோம். இந்த சின்ன பையனும் நேரா ஸ்டேஷனுக்கு வர்றான். டிடிஆர்ட்ட பிளாட்ஃபார்ம் நம்பர் 9:45 எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறான். விருப்பத்துறதுக்கு ஆளே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அந்த டைம் பார்த்து ஒரு லேடி தான் பசங்களை ஹாக்வர்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இவனும் அதை கவனிக்கிறான். முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். அந்த லேடி தான் பசங்களை வழி அனுப்புறாங்க. அந்த லேடியோட பசங்க ஒரு சவத்துக்குள்ள நுழைஞ்சு போறாங்க. அதே அவன் பிரமிச்சு போய் பாக்குறான். அந்த லேடி சார்ஜ் நீ வா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. அந்த பசங்க 2 பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கனால அவங்க அம்மாவே குழப்பறாங்க. கடைசியில் ஒரு பையன் வந்து சும்மா தான் சொன்னோம், என் பேர் தான் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சவத்துக்குள்ள போயிடுறான். எல்லாருமே சவத்துக்குள்ள போயிடுறாங்க. இந்த லேடி கிட்ட இந்த சின்ன பையனை கேட்கிறான், பிளாட்ஃபார்ம் நம்பர் 9:45 எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறான். 10ஆம் நம்பருக்கும் 9ஆம் நம்பருக்கும் இடையில சுவர் இருக்கும், அதுக்குள்ள நுழைஞ்சு போ, பயமா இருந்தா கண்ண முடிக்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இவனும் அந்த லேடி சொன்ன மாதிரி உள்ள நுழைஞ்சு போறான். கடைசியில் சவருக்குள்ள நுழைஞ்சு வெளியே வந்துட்டான். ஆக்வர்டு எக்ஸ்பிரஸ் ஒரு ட்ரெயின் இருக்கு. கடைசியில் வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டான்.